ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸை வச்சு எப்படி ஒரு மேக்ரோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஈப்ளான் எப்படி யூஸ் பண்ணுறது, ஈப்ளான் எப்படி ஒரு சிம்பிள் சர்க்யூட் வரைக்கிறது, ஈப்ளான் டூலில் எங்கெங்கே அந்தந்த ஈப்ளான் டூல்ஸ் அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு எது இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த 5 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ எல்லோரும் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளாக இப்போ ஒரு மேக்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ரோ அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் தான். ஸோ அந்த சிம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே சிம்பிள் வந்து ஈப்ளான்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு சில இது வந்து சர்க்யூட் பிரேக்கர் சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் ஐசி ஸ்டாண்டர்ட் படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெர்மினல் பிளாக்குக்கு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. சம் கேஸில் வந்து சிம்பிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னா ஒரு சில கம்பெனியில் டேட்டா போர்ட்டல் இருக்கும். அந்த டேட்டா போர்ட்டலில் நீங்கள் வந்து அந்த பார்ட் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி அதாவது இப்போ சிமெண்ட்ஸ்னால் அந்த சிமெண்ட்ஸ் வந்து அவங்களோட மேக்ரோ வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மேக்ரோ வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு உண்டான சர்க்யூட்டெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து டேட்டா போர்ட்டல்லையும் இல்லை நீங்களாகவே ஒரு மேக்ரோ சிம்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் ட்ரைவ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரைவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளோட அந்த ட்ராயிங்கில் வந்து காமிக்க வரும். அதாவது ஒரு சிம்பிளை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் வந்து நம்மகிட்ட இல்லை. ஸோ அந்த சிம்பிளை க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் என்னென்ன இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா L1 L2 L3 U1 UVW ஒரு டிசிபி R1 R2. ஸோ இதில் என்னென்னா நம்மளுக்கு தேவையான கனெக்ஷனோ அதை மட்டும் எடுத்து சிம்பிள் பண்ணக்கூடாது. சிம்பிள்னால் அந்த டிவைஸில் என்ன இருக்கோ அது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து நம்மளோட இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம வந்து கிராஃபிக்கலாக தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிராஃபிக்கலில் நான் ஒரு ரெக்டாங்குலரை வந்து வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து UVW L1 L2 L3 ஸோ அதுக்கு ஒரு 3 பின்னு வரைஞ்சிக்கிறேன். ஸோ அப்புறம் U1 U2 U3 ஸோ அதுக்கு நான் வந்து சேம் இதே 3 காப்பி பண்ணி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் காப்பியும் பண்ணலாம், Ctrl+C போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஒன்று, அந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு ஒன்று, அது போக அதுக்கப்புறம் வந்து ஒரு என்கோடர் கனெக்ஷன் ஒன்று இருந்துச்சுல்ல, ஸோ அதை ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்கோடர் வந்து சின்னதாக இருந்துச்சு. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இருக்க அந்த என்கோடர் கனெக்ஷன் வரைகிறோம். ஸோ அதில் இருக்கிற மாதிரியே வரையணும்னாலும் வரையலாம், இல்லை இந்த மாதிரி குட்டியாக ஒரு ரெக்டாங்குலர் போட்டால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி வரையலாம், உள்ள மாதிரியே வரையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிரிட்டை மாற்றிடணும். ஓகேங்களா? கிரிட்னா என்ன, அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓரளவு அதே மாதிரியா இருக்குது. ஓகே, அடுத்தது இங்கே ஒரு 25 பின் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான் டிட்டோ, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 25 பின் காமிக்கணும். நம்ம 25 பின் எப்படி காமிக்கலாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இங்கே இழுத்து விட்ருவோம். இதெல்லாம் வந்து கிராஃபிக்கில் தான் வரையணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளும் கிராஃபிக்கில் தான் வரையணும். ஒரு சிம்பிளை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கிராஃபிக்கில் தான் வரையணும். கிராஃபிக்கில் வரைஞ்சிட்டு தான் அதை வந்து நம்ம ஒரு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுவோம். நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். கரெக்டாக ஏன் சின்னதாக்குறேன்னா, அந்த சிம்பிளுக்கு சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் சின்னதாக கொண்டு போகிறோம், மற்றபடி வேறு எதுவும் ரீசனும் இல்லை. மேக்ஸிமம் வந்து கிரிட்டை வந்து நம்ம ஓயாமல் மாற்ற வேணாம். அந்த சிம்பிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகே. அதர் தேன் தட் நம்ம வந்து ஸ்கிமேட்டிக் வரைகிறப்போ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கிரிட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஒரே கிரிட்லேயே தான் வரையணும். ஓகேங்களா? லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, இங்கே வச்சுக்கிறேன்.
நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். மொத்தம் எனக்கு 22 வேணும். ஐயோ கிராஸாக போயிடுச்சு, ஒரு ஸ்டெப் மேலே ஏறிச்சு போல இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ வேணாம், நான் அதில் கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு உள்ளே கொஞ்சம் சும்மா அதை பின்னை காமிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்படிப்பட்ட பின்னு இது வந்து உள்ளே வந்து ஒரு 25 பின் கனெக்டர் இருக்குது அப்படிங்கிறத அதில் மென்ஷன் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி அதில் 25 பின்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு இல்லை ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா காமிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ காமிக்க முடியுதோ அவ்வளோ காமிச்சிட்டு கிரிட்டெல்லாம் மாற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு எர்த்து ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எர்த்து பின் ஒன்று இருக்குது, அது இண்டிக்கு வச்சிடலாம். எவ்வளோ பெரிய சிம்பிள் வேணாம், கொஞ்சம் குட்டியாகிட்டு அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குது, ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, காப்பி அண்ட் பேஸ்ட், யூஎஸ்பி போர்ட் இவ்வளோ பெருசு வேண்டாம். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது, 24 பின், அதாவது 24 வோல்ட் 0 வோல்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ டி கமெண்ட், அதாவது டூப்ளிகேட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் காமிச்சிட்டோம். ஸோ இது என்ன பண்ணலாம், இதற்கு நான் மேலே வச்சிடறேன். ஓகே, ஓரளவு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சிர்ஸ் பண்ணிக்கலாம். அதை வி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த அதாவது கீபேடில், அதாவது நீங்கள் வந்து இதை இப்படியும் மூவ் பண்ணலாம், அதை மவுஸை பிடிச்சி மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதை மூவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபேடில் வி ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட்டா லெஃப்டா அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இது நம்ம முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் நம்ம முன்னாடி வீடியோவில் அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது உள்ள நான் டிரைவு அப்படிங்கிறத டைப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு வேணும். ஸோ அதனால் ஃபாண்ட்டு போயிட்டு 2.5 தூக்கிட்டு ஒரு 5 வச்சுக்கிட்டு இங்கே ட்ரைவுன்னு வச்சுறேன். நீங்கள் ட்ரைவுன்னு வைக்கலாம், இல்லைன்னா அந்த பார்ட் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்ட் நம்பர் வந்து என்ன பார்ட் நம்பர்னால் எம்டிஆர் ட்ரைவ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே பார்ட் நம்பர் எதுவோ அது தூக்கி இது உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிம்பிளை க்ரியேட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நம்ம சிம்பிள் வந்து முழுசாக க்ரியேட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கும் இன்சர்ட்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு இங்கே கனெக்ஷன்னு சர்ச் பண்ணால் எனக்கு வந்துடும். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அது உள்ள சிம்பிள்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷன் டெஃபினிஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஒரே நிமிஷம், வேறு ஜஸ்ட் அ மினிட், இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்கும். connection definition. Device connection point so device connection dark. ஓகேங்களா, இந்த மாதிரியா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் டிவைஸ் கனெக்ஷன் சிம்பிள்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிவைஸ் கனெக்ஷன் பாயிண்ட் இந்த மாதிரி டிசிபிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பிக் பண்ணி இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். அதை வந்து இந்த யூ வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை மாதிரி மேலே உள்ள தூக்கிட்டு
இதில் எனர்ஜி L1 இதை நான் லைட்டாக அலைன் பண்ணிக்கிறேன். L1 டூப்ளிகேட் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி எனக்கு எத்தனை 2 வேணும். L1 இது சாரி L2 இது L3. ஸோ அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரியே 2 வேணும். ஸோ டூப்ளிகேட் D கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு எனக்கு இந்த காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வச்சுட்டு ஓகே கொடுத்தனா இங்கே 1 வருது. திருப்பி 1 எடுத்து நம்ம தான் வைக்கணும். ஸோ இதுவே இன்ஸ்டெட் ஆஃப் காப்பி நம்ம D கமாண்ட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, Dனா டூப்ளிகேட், Dயை வச்சுட்டு நம்மளுக்கு எத்தனை நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணோன்னா அந்த ஈக்குவல் அந்த டிஸ்டன்ஸ் கேப் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் கேப்லேயே அடுத்த செட்டு நம்மளுக்கு வந்து அதிலே ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துரும். UVW டிஸ்பிளே டீட்டெயில் ஒன்றும் தேவையில்ல. இதில் RS1 அதாவது இது RS2 அப்படி தான் நினைக்கிறேன். RS1 RS2 தான் போட்டிருந்தது. R1 R2வா? ஓகே. R1 R2 R3 ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து ஒரு இது வைக்கணும். டூப்ளிகேட் பண்ணி அந்த என்கோடர் கனெக்ஷன் வர்றதில்ல, ஸோ அதுக்கு இங்கே ஒன்று. இது வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இது எப்படின்னா Ctrl+B ப்ரெஸ் பண்ணிட்டு இதை லைட்டாக மேலே தூக்கிட்டு அங்கே வச்சு நீங்கள் டேட்டா என்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்கோடர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேம் இதை இங்கே வச்சுட்டு ஒன்று தான். ஓகே, இதுக்கு என்ன நேமிங்கு PE, ஒரு எர்த் கனெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை PE. ஸோ நான் என்ன பண்ணேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுதுல, ஜஸ்ட்டு D கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் திருப்பி இந்த இன்சர்ட்டுக்குள்ளே போய் இந்த சிம்பிளை பிக் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து D கமாண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணியோ மாற்றிக்கலாம். இப்போது மேலேயும் நான் அந்த சிம்பிள் வைக்கணும். ஸோ இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சேன் அப்படின்னா அப்படியே வச்சேன்னா ஓகே தான். பட் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வச்சா எனக்கு கனெக்ட் ஆகலை. ஆனால் கீழே கொண்டு போய் வச்சேன்னா எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கனெக்ஷனை வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த இதை டபுள் கிளிக் பண்ணி சிம்பிளுக்குள்ளே போயிட்டு இந்த கீழே இருக்கல 1 அதை மேலே கொண்டு வரணும். அதை வேரியண்ட்டாக மாற்றணும். ஓகேங்களா, வேரியண்ட்டாக மாற்றணும். எப்படி பண்ணேன்னு தெரியுதுங்களா? D ப்ரெஸ் பண்ணி இதை நாங்கள் வச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த சிம்பிளை டபுள் கிளிக் பண்ணி அந்த சிம்பிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வேரியன்ட்னு இருக்குல்ல, இதை வந்து எனக்கு தேவையான இப்போ இந்த 1 வந்து எனக்கு டாப் லெவல் கனெக்ஷன் பண்ணி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணணும். அதனால் எனக்கு வந்து வேரியண்ட் வேணும். இல்லை கீழே வேணும் அப்படின்னா இந்த சைடு வேணும், ரைட் சைடில் இருக்கணும்னா இந்த இதை எடுத்துக்கணும். இல்லை எனக்கு லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னா வேரியண்ட்டு B இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வேரியண்ட்டை நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு தேவையானதை எடுத்து இங்கே வச்சுக்கணும். ஓகே, இதுக்கெலாம் நேமிங் பண்ணுவோம். 24 0V. இது ரெண்டுத்துக்கும் நேம் தெரியல. நான் இப்போதைக்கு ப்ளஸ் போட்டுக்கிறேன், ஒரு இதுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ அது போக இது அது போக இங்கே ஒன்று இருக்கா, இங்கேயும் நான் வந்து ஒரு இதை காமிக்கணும். இதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து சென்டராக வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கேற்றாப்புல அந்த இதை அலைன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கிரிட்டை மாற்றி கூட அதை அலைன் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கிரிட்டை கம்மி பண்ணி கூட அலைன் பண்ணலாம். இங்கே வந்து
யூஎஸ்பி நம்ம இப்போ இதில் வந்து 25 பின்னு ஒரு கனெக்டர் தான் இருக்குது. அதாவது இது வந்து இன்கேஸ் 25 பின்னும் நம்ம இந்த சர்க்யூட்டில் காமிக்கணும்னா இந்த மாதிரி வரையாமல் 25 பின் இதே மாதிரியே நம்ம காமிக்கணும். நம்ம ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு கனெக்டர் தான் வர்றதுனால நம்ம வந்து இதை வந்து இப்படி காமிக்கிறோம். ஓகேங்களா? இதுவே நம்மளுக்கு வந்து 25 பின் இப்படி காமிக்காமல் தனித்தனியாக காமிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாக்ஸ் காமிக்காமல் ஃபுல்லாத்தையும் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொன்று பண்ணலாம். இந்த எக்ஸ் யூஎஸ்பிக்கு வந்து அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நேமிங் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் சீரீஸில் சம்திங் இந்த இருக்குல்ல X6 X7 ஸோ இதுக்கு X5 அப்படின்னு நேமிங் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கும் நேமிங் X5 இவ்வளோ பெருசாக வேணாம், ஃபார்மேட்டை சின்னதாக்கிடுவோம். 2.5 வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து X5 கிரிட்டு பெரிய கிரிட் வச்சிட்டேன். நான் மாற்றி ஏதாவது 4mm தான் வச்சுருக்கேன். மேபி சைஸ் சின்னது பண்ணதுனால அப்படி தெரியுது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. X5 இதை X6 ஸோ இதே மாதிரியா இதில் இருக்கிற எல்லா இதுக்கும் நேமிங் பண்ணுங்கள். நேமிங் பண்ணிவிட்டு இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை கொண்டு வந்து இதுக்கு மேலே எக்ஸாக்டாக வைங்க. ஓகேயா? வச்சுட்டு இதுக்கு நேமிங் U3ன்னு இருக்க டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஒன்று இங்கே போய் வெயிட் இதில் ஒரு சின்ன விஷயம், இந்த பிளாக் பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள ஒரு இது வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ஒரு கிராஃபிக்கல் பாக்ஸ், அதை வந்து இன்விசிபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேயா? ஏன்னா இல்லை அந்த 2 பாக்ஸும் ஒருக்கு மேலே ஒன்று ஓவரில் பெஞ்சுன்னா நம்ம கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரம் ஃபால்ஸாக கிளிக் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் பாக்ஸை போட்டுட்டு குரூப் G கமெண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப் ஆயிடும். குரூப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேக்ரோ ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ வந்து ஒரு சிம்பிளாக இருக்குது. பட் இந்த சிம்பிளை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் இந்த டிவைஸில் இருக்குது, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொருத்தர் இதை யூஸ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயில் மூலிமா நீங்கள் இதை அனுப்பணும். எப்படி அனுப்பணும்? இந்த ஃபுல் ஃபைலையே நீங்கள் அனுப்புனா தான் அவங்க இதை இப்போ எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை ஃபுல் ஃபைலாக இல்லாமல் எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் ஃபைலாக நீங்கள் அனுப்புனா தான் அவங்களால எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதுவே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் அ விண்டோ மேக்ரோ அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை செலக்ட் பண்ணிட்டு B ப்ரெஸ் பண்ணாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ டேரக்டரி கேட்கும். அந்த டேரக்டரியில் நீங்கள் போயிட்டு இதோட நேமை வந்து நான் இப்போதைக்கு M1ன்னு வச்சுக்கிறேன். M1ன்னு வச்சுட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ M1 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு இப்போ வந்து ஒரு மேக்ரோ ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த M1ன்னு சொல்லிட்டு ஒரு EMA ஃபைலாக அனுப்பியிருப்பேன். EMA ஃபைலாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைலை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நான் இப்போ எடுத்து இங்கே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த சிம்பிள் இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த EMA ஃபைலை மட்டும் யாராவது ஒருத்தவங்க மேக்ரோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த EMA ஃபைலை அனுப்பிட்டிங்கன்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மேக்ரோவில் இன்னொன்று ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அன்குரூப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா அதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை வந்து இப்படி ரொட்டேஷனில், அதாவது இப்படி ரொட்டேஷன் பண்ணி இதுக்கு ஏற்றாப்புல கனெக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் வைக்கணும். அதாவது இங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம்ல ரைட்டு, அதாவது நான் முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ரைட்டு லெஃப்ட்டு கனெக்ஷன்ஸ்லாம் வந்து அதுக்கு ஏற்றாப்புல அதை மாற்றிக்கணும்னு. ஸோ நீங்கள் அதே மாதிரியே மாற்றி இப்போ இப்படியே வச்சுக்கிறதுனால தப்பு இல்லை, பட் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு ஏற்றாப்புல கனெக்ஷன் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டைரெக்ஷன் கூட பண்ணலாம். காப்பி பேஸ்ட் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன்.
கண்ட்ரோல் ஆர், இதை இப்படி ரொட்டேட் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரியே மூணு பேட்டர்னில் நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 3 பேட்டர்ன் என்கிட்ட அவைலபிள். இது 3த்தையும் நான் குரூப் பண்ணிடுறேன் தனித்தனியாக. இந்த 3த்தையும் ஒரு சிங்கிள் மேக்ரோவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு பி ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு என்ன கமாண்டோ அந்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு வேரியண்ட் ஏ கொடுத்துட்டு ஓகே எஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். திருப்பி அதே மாதிரி இந்த இதையும் செலக்ட் பண்ணிட்டு பி ப்ரெஸ் பண்ணி சேம் இந்த M1 இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இந்த வேரியண்ட் ஏ இருக்குல்ல அதில் பி கொடுத்து ஓகே. ஓகே, திருப்பி இதை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பி ப்ரெஸ் பண்ணி வேரியண்ட் சி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரே மேக்ரோ ஃபைலில் 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ நான் வந்து இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேயா? இப்போ நான் வந்து அந்த மேக்ரோவை இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் போயிட்டு எடுத்தீங்க அப்படின்னா, நான் வச்சுருக்க லொக்கேஷனில் இந்த M1 இருக்கா, ஸோ அதை இங்கே கொண்டு வந்துட்டு நான் இங்கே வைக்கிறேன்னா ஒரு வேரியண்ட். ஓகேயா? திருப்பி இதை டேப் ப்ரெஸ் பண்ணோன்னா வேரியண்ட் பி, திருப்பி டேப் ப்ரெஸ் பண்ணால் வேரியண்ட் சி. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட். உங்களுக்கு எத்தனை வேரியண்ட் க்ரியேட் பண்ணணும், அதாவது ஆப்ஷன் இருக்கோ அத்தனை வேரியண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒரு பிளாக் பாக்ஸை யூஸ் பண்ணி மேக்ரோ க்ரியேட் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மேக்ரோ க்ரியேட் பண்ணும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். அது போக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திப்போம். பாய்.